அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முந்தைய பகுதியின் தொடர்ச்சி. ஃபோனில் இடம் போதாதபடியால் அதை லேப்டாப்புக்கு மாற்றிட்டு தற்போது மீண்டும் நான் தொடர்கின்றேன். எனவே நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் எமது கலந்துரையாடலிலே. அப்போ ஹமாஸ் என்பது ஒரு நேஷனலிஸ்டிக் ஆர்கனைசேஷன் அண்டத்தை நாங்கள் பார்த்தோம். ஹமாஸ் ரோஹினியா பிரச்சனையை பற்றி பேசாது. உதாரணத்துக்கு ரோஹினியாவிலே பாரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த மக்களோட உரிமைக்காக ஹமாஸ் பேசாது. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் அந்த பிழையான விளக்கம் முஸ்லீம் சமூகத்திலே இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமிய அமைப்புகளை பற்றி, தவ்வா அமைப்புகளை பற்றி வரலாற்று ரீதியாக வழங்கப்பட்டு இருப்பதால் நாங்கள் கூட அதுக்குள்ளே சிக்குண்டு ஏமாறுந்தவர்களில் ஒருவர். தற்போது அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டிருக்கின்றான். ஹமாஸ் ஒரு நேஷனலிஸ்டிக் ஆர்கனைசேஷன், பாலஸ்டைன் குரூப், அவ்வளோதான். ஓகே, அதில் வெற்றி தோல்வி இருக்கின்றது. பெரும்பாலான இடங்களில் தோல்வி. அதற்காக இஸ்ரவேல் வெல்லவில்லை. எங்களோட யூடியூபர்ஸ் சொல்லுகின்றார்கள் ஹமாஸின் பாரிய ஒரு வெற்றியாக காட்டுகின்றார்கள். முழு நீதியின் நிலையில் பார்த்தால் ஹமாஸ் தோல்வி. ஆனால் நம்பிக்கை அடிப்படையில் அவர்களுடைய தொடர்ச்சியான ஒரு போராட்டம் அங்கு அவசியப்படுகின்றது. ஹமாஸ் வெல்லவில்லை, இஸ்ரவேல் வெல்லவும் இல்லை. ரைட்? எப்போதும் அநீதி வெல்லாது, அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முந்தைய ஒன்று அநீதி வெல்லாது, அநீதி ஒருபோதும் வெல்லாது. ரைட்? தற்காலிக ஒரு வெற்றியாக இருந்தாலும் அநீதி ஒருபோதும் வெல்ல. ஒன்று இஸ்ரவேல் ஒரு அநீதியை செய்கின்ற ஒரு நாடு, எனவே வெல்ல முடியாது. இரண்டு, ஹமாஸ் ஒரு ஸ்டேட் அல்ல, ஒரு குழு. குழு ஒன்று வெற்றி அடைவது என்பது இலகுவான காரியம் அல்ல. அதே நேரம் இஸ்ரவேல் ஒரு நாடு அல்ல, ஒரு நெட்வொர்க். உதாரணம் நீங்கள் பாருங்கள், ட்ரம்பின் வருகை பீஸ். வாயால் சொல்கிறான், மனசால் நினைக்கிறான், அங்கே பீஸ் வருது, எக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. அப்போ யுத்தமும் அவங்க தான் கொண்டிருக்கு என்பதை இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்ரவேல் என்று முகம் முன்னுக்கு இருந்தாலும் பின்னால் அமெரிக்கா, பின்னால் ஜெர்மன் ஆயுதம் விற்பனை, பின்னால் பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் சப்போர்ட். வரலாற்றிலே முழு உலகத்தையும் சுரண்டிய நாடு தான் பிரித்தானியா. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நான் உங்களுக்கு ஒரு கட்டத்திலே இந்த காசா தொடர்ச்சியிலே இன்றைக்கு காசா 1 என்று அடித்தால் என்னை யூடியூப்பில் இது வரும். இந்த காசா 1 இந்த தினத்திலே கிட்டத்தட்ட 10 வகுப்புகள் நான் செய்வேன். அதில் நீங்கள் இந்த பிரித்தானியா காலனித்துவவாதம் செய்த அநியாயம், அதை பற்றி நான் பேசுவேன். எனவே ஹமாஸை பற்றி ஒரு விளக்கம் நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அதே நேரம் மொசாட் என்று ஒரு அமைப்பு, உளவுத்துறை செய்கின்ற அநியாயம். இந்த ஹமாஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சாயம் பூசுகின்ற ஒரு அமைப்பு தான் இஹ்வானுல் முஸ்லிமீன், ஜமாத் இஸ்லாமி. அதே நேரம் யூசுப் அல் கர்லாவி. உங்களுக்கு தெரியும், நலிமியா, ஜமாத் இஸ்லாம் இவர்கள் யூசுப் அல் கர்லாவியை பெரியோர் அறிஞராக மதிப்பார்கள். அதில் எந்த விமர்சனம் இருக்காது. ஆனால் நாங்கள் கூட தனிப்பட்ட ரீதியாக நான் கூட யூசுப் அல் கர்லாவியை மதிக்கின்ற ஒருவன். சவுதி அரேபியாவிலே யூசுப் அல் கர்லாவிக்கு ஒரு குஃபுர் பட்டம் கொடுத்து, அவருக்கு பிழையான ஒரு வியாக்கியானம் கொடுத்து, சவுதி அரேபியாவிலே அங்குள்ள இலங்கை சலவி முல்லாக்கள் கூட காரசாரமாக விமர்சிப்பதை நான் கண்டேன். அப்போ சவுதி அரேபியா வழங்கிய யூசுப் அல் கர்லாவி தொடர்பாக வழங்கிய அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த டிக்ளரேஷன், வஹாபி கும்பல், சலஃபி கும்பல் இவர்கள் யூசுப் அல் கர்லாவி தொடர்பாக வழங்கிய அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த தீர்ப்புக்கள் ஒரு காஃபிரண்டு அளவுக்கும் ஒரு முர்த்தத் அளவுக்கும் யூசுப் அல் கர்லாவிக்கு வழங்கிய அந்த கூற்றுக்கள் தொடர்பான ஒரு டாக்குமெண்ட்ஸை தருவதாக சொன்னார்கள். கடைசி வரை கிடைக்கவில்லை. அதே நேரம் ஈஜிப்டிலே கர்லாவி செய்கின்ற வேலையும் கட்டாரிலே கர்லாவி செய்கின்ற வேலையும் ஒன்றல்ல. அதே போல் நீங்கள் பார்க்கலாம், ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் அங்கு ஆட்சி அதிகாரம் அமைத்ததை யூசுப் அல் கர்லாவி விமர்சிக்கவில்லை, அதை பிழை என சொல்லவில்லை. இப்படி எங்களுடைய சில விமர்சனங்கள் இருக்கின்றது. யூசுப் அல் கர்லாவி ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு நிறைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒருவர். இருந்தாலும் இந்த ஆயுத போராட்டங்களை அவர் அங்கீகரிக்கின்ற ஒருவர்.
எனவே எங்கள் இஹ்வானுல் முஸ்லிமீன் இருக்கின்றது, அது பற்றி ஒரு அறிவு தேவை. ஜமாத்தே இஸ்லாமி இருக்கின்றது, யூசுப் அல் கர்லாவி இவர்களுடைய சிந்தனை போக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த காதா பிரச்சனைக்கு இந்த வஹாபிசமும் ஒரு காரணமாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் சம்மந்தப்படுகின்றது. எவ்வாறென்றால், அந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியா படத்திலே அந்த உஸ்மானிய சாம்ராஜ்யம் சுக்குநூறாக்கப்படுவதற்கு வஹாபிசம் ஒரு காரணமாக அமைகின்றது. ஷரீஃப் ஹுசைன் முல்லா, மദ്രസா முல்லா ஷரீஃப் ஹுசைன் அங்கு மேற்கத்திய ஸ்பை, பிரிட்டிஷ் ஸ்பையோடு சேர்ந்து வேலை செய்கின்றார்கள். எனவே முஸ்லிம் உலகத்திலே இந்த முஸ்லிம் உலகத்தை காட்டி கொடுப்பதும் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை குழப்புகின்ற முல்லாக்களும் வஹாபிகளும் சலபிகளையும் நாங்கள் வரலாறு நெடுக பார்த்திருக்கின்றோம். அது இலங்கையிலும் இருக்கின்றது. அண்மையிலே ரவுஃப் ஹக்கீம் ரிஷாத் பதிதுனுக்கு எதிராக ஒரு முல்லா படு மோசமான கருத்துக்களை சோசியல் மீடியாக்களில் பரப்பி வந்தார். அவருக்கு நாங்கள் தகுந்த பதிலை கொடுத்தோம். அதே போல் மேற்கத்தி உலகத்திலிருந்து முஸ்லிம் உலகம் நோக்கி வருகின்ற ஸ்பைகள் இந்த முஸ்லிம் நிலத்தை துண்டாடுவதற்காக செய்கின்ற சதிகள், கொலோனியல் மாஸ்டர் அவர்கள் மேற்கில் என்ன செய்தார்கள், கொலோனியல் மாஸ்டர் முஸ்லிம் நிலத்தில் என்ன செய்தார்கள். அதே நேரம் இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் தொடர்பான ஜெருசலம் தொடர்பான ஹிஸ்ட்ரி என்று தெரிய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. என்றால் நிறைய முஸ்லீம்கள் அந்த வரலாற்று தெளிவில்லாதபடியால் ஆரம்பத்தில் இஸ்ரேலர்கள் தானே இருந்தார்கள். என்னிடம் ஒரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த எனது விரும்பினார் கேட்டார், உண்மையில் அவங்க தானே ஆரம்பத்தில் இருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு தானே நாடு கொடுக்கணுமென்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். நான் அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்தேன். ஏனென்றால் இங்கு நீங்கள் பார்க்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த பரம்பரை நபிகுமார்களின் பரம்பரை அங்கே யூதர்களோடு சம்மந்தப்படுகின்றது. அதே நேரம் கிறிஸ்தவர்களோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்மந்தப்படுகின்றார், முஸ்லீம்கள் ரசூல்லாவோடு சம்மந்தப்படுகின்றார்கள். எனவே இந்த சென்ட்ரல் டார்கெட் பிளேஸ் மத்திய கிழக்கிலே ஜெருசலம் மையப்படுத்திய சிந்தனையில் எல்லா நபிமார்களிடையும் உம்மத்துக்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள். எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதை சரியாக நீதியின் பார்வையில் விளங்குதல் அவசியம். அதே நேரம் இந்த பாலஸ்தீன பிரச்சனை தொடர்பாக இலங்கை முஸ்லீம்கள் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பாலஸ்தீன பிரச்சனை இலங்கை முஸ்லீம்களுக்கு தீர்க்க முடியாது. இதை நான் தெளிவாக சொல்லுகின்றேன். முஸ்லிம் நிலத்தில் கிலாஃப் ஆட்சியை கொண்டு வர முடியாது. பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்க முடியாது. ரோஹினியா பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஜமன் பிரச்சனையை தீர்க்க முடியாது. எனவே இலங்கை முஸ்லீம்கள் இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகின்ற போது தன்னுடைய பிரதான பிரச்சனைகள், இலங்கையிலே முஸ்லீம் சமூகம் எடுக்கின்ற பிரதான பிரச்சனைகள் இந்த மதரசாக்கள் முல்லாக்கள் செய்கிற அட்டகாசம், அதே போல் முஸ்லீம் அரசியல்வாதிகள் செய்கின்ற அட்டகாசம், படித்தவர்கள் தனது பணியை செய்யாமல் இருப்பதில் ஈக்கக்கூடிய அட்டகாசம், சிறுபான்மை சமூகம் தன் சிந்தனையை விளங்கி கொள்ளாமல் இருப்பதில் அட்டகாசங்கள், இவைகளை பற்றி சிந்திக்க வாய்ப்பில்லாமல் போகின்றது இந்த தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்கின்ற போதும். உங்களுக்கு தெரியும், நான் கூட லண்டனில் இருக்கின்ற போது இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்ய சிந்தனைகளோடு இருந்து வேலை செய்த ஒருவன். ஆனால் நான் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற ஒருவன். இலங்கை முஸ்லீம் ஒன்றுக்கு பலஸ்தீன் பிரச்சனையை தீர்க்க முடியாது, கிலாஃப் ஆட்சியை கொண்டு வர முடியாது, நாட் பாசிபிள் என தெளிவாக சொல்லுகின்றேன். அதே நேரம் பள்ளிவாசலுக்குள்ளே இந்த பிரச்சனைகளை கொண்டு வருவது, பலஸ்தீன் பிரச்சனைகளை மீடியாவிலே கதைப்பது, பாதை வழியே ப்ரொட்டஸ்ட் பண்ணுவது, இவைகளெல்லாம் செய்வது பிழை என்று சொல்வதை விட இதுக்கு எந்த ஒரு வெயிட்டும் இல்லை என்று நான் சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் புத்தகங்கள் மேகசின்கள் எழுத முடியும், கான்ஃபரன்ஸ் ரிசர்ச்சுகளை செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாலஸ்தீன பிரச்சனைக்கு பேனரை தூக்கினீர்கள் என்றால், பாலஸ்டைன் பேனரை தூக்கினால், ஒரு ஆள் தூக்கினால் அங்கே 10 பேர் இருக்கின்றார்கள் இஸ்ரேல் பேனரை தூக்குவதற்கு. யுனைடெட் நேஷனுக்கு முன்னால் 10 பேர் இருந்தால் 100 பேர் இருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண. எனவே இவைகளை விளங்கிக் கொள்ளல் அவசியம். அடுத்த சமூகத்தை சரியாக நியாயமான முறையில் இந்த பிரச்சனையில் கொண்டு வந்து நுழைக்க வேண்டும். இல்லை என்றால் எதிரி எங்களுக்குள்ளே இருந்து வேறு பக்கம் திரும்ப வாய்ப்புள்ளது. அதே நேரம் இந்த முஸ்லீம் மீடியா ஃபோரம் என்எம் அமீனின் தலைமையில் இயங்குகின்ற அந்த கும்பல் முஸ்லீம் சமூகம் தொடர்பாகவே சரியான சிந்தனைகளை முன்வைப்பதில்லை. முஸ்லீம் புத்திஜீவிகளுக்கு சார்பாக எந்த ஒன்றையும் செய்வதில்லை. முல்லாக்களின் அட்டகாசங்களை மூடிமறைப்பதும்
முல்லாக்கள் சார்பாக சதித்திட்டங்களை தீட்டுவதும், முல்லாக்கள் சார்பாக அவர்களுடைய சதித்திட்டங்களை மறைப்பதும், ஜமாத் இஸ்லாமி கட்டிடத்துக்குள் அவர்களுடைய மீட்டினை கூட்டுவதும், இப்படிப்பட்ட அட்டகாசம் அயோக்கியத்தனங்களை நாங்கள் முஸ்லிம் மீடியா ஃபோரம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்குள்ளே இருக்கின்ற கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மிக கீழ்த்தரமானவர்கள், நலிமி ஜமாத் இஸ்லாமி கும்பல். எனவே இவர்களால் நல்ல ஒரு மீடியாவை இலங்கை முஸ்லிம்களுக்கு வழங்க முடியாது என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அதே போல் இந்த அந்தவாதிகளுக்கு ஈக்கக்கூடிய சுயநலப்போக்கு, பாலஸ்தீன் பிரச்சனைக்கு மத விளக்கம் கூறுதல், பாலஸ்தீனை பிரச்சனை வந்ததோடு உலகம் முடிய போகுது என்று சொன்னால் அங்கே முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு வெறுப்புணர்வை கொண்டு வருகின்றீர்கள். பாலஸ்தீன பிரச்சனை வேறு, அங்கு துண்டாடப்பட்ட நிலத்தை பெற்றெடுப்பது என்ற உரிமை அந்த மக்களோடு தொடர்பானது அல்லாமல் உலகம் முடிய போவது இல்லை. உலகம் எப்போ முடியும் என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பான், இல்லாமல் பாலஸ்தீன பிரச்சனை தீர்மானிக்காது. அதே நேரம் இன்னும் ஒரு கட்டமட்டத்திலே என்னிடம் நிறைய பேர் கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ் ஏன் பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்கவில்லை? இவ்வளோ அநியாயம் நடக்குது, நாங்கள் நம்புகின்ற அல்லாஹ் ஏன் பாலஸ்தீன பிரச்சனைக்கு வெற்றியை தீர்வை கொடுக்கவில்லை? அது ஒரு கொஷன். இன்னொன்று, கலிஃபோர்னியாவில் தீ பற்றிய போது இங்கு பாலஸ்தீன பிரச்சனையை அங்கு காரணம் காட்டி இறைவன் அங்கு தண்டனை கொடுக்கின்றான் என்ற விஞ்ஞானத்துக்கு ஒவ்வாத காரணங்களை கூறி உலகத்தை ஏமாற்றியதை நாங்கள் கண்டோம். உண்மையிலே காதா பிரச்சனைக்கும் கலிஃபோர்னியா தீ எரிப்புக்கும் காட்டு தீ பரவுவதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. தேர் இஸ் நோ சயின்ஸ், ரைட்? அப்படி அல்லாஹ் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் ஏன் கலிஃபோர்னியா மக்களுக்கு கொடுக்கணும்? அந்த தீயை ஏன் இஸ்ரவேலில் கொடுக்கவில்லை? எனவே இந்த விஞ்ஞானத்துக்கு ஒவ்வாத கருத்துக்களை கொண்டு வருவது, தஜ்ஜால் வரப்போகின்றார் என கூறுவது, இஸ்ரவேலை தஜ்ஜாலாக காட்டுவது, இப்படிப்பட்ட படு மோசமான மத விளக்கங்கள் இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்குள் கொண்டு வந்து நுழைப்பதும் முஸ்லிம் சமூகத்தை முட்டாள்தனமாக்குவதையும் இந்த இடத்திலே கவலையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் இந்த பாலஸ்தீன பிரச்சனையை சரியாக ஏன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம் என்பதை நான் ஒரு கட்டத்திலே சொன்னேன். ஒன்று, இது மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, ஆயில், ஓகே, பிளட் ஆயில், யுத்தம், இரத்தம், பெட்ரோலியம். மதம், அங்கே யூதர்கள் இருக்கின்றார்கள், மதம் அங்கு கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், அங்கே முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாமிய வரலாறோடும் நபியோடும் இந்த நிலம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஜெருசலம் கேபிட்டல் என்ற சிந்தனை முஸ்லிம் உலகத்துக்கு எப்படி வந்தது? கிலாப் ஆட்சி மதீனாவிலே ஆரம்பித்து கடைசிக்கு தமஸ்கஸ் வழியாக வந்து கான்ஸ்டன்டினோபிள், அதாவது டர்க்கியின் தற்போதைய தலைநகரத்திலே ஒரு பகுதியிலே இருக்கிறது கான்ஸ்டன்டினோபிள். அங்கே உஸ்மானி சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் இருந்ததை நாங்கள் கண்டோம். மக்காவோ மதீனாவோ ஜெருசலமோ தலைநகராக இருக்கவில்லை. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளல் வேண்டும். யாராவது ஒரு முஸ்லீம் மதீனா எங்களோட கேபிட்டல், எங்களோட தலைநகரம், மக்கா எங்களுடைய தலைநகரம், ஜெருசலம் எங்களுடைய தலைநகரம் என்றால் அங்கே ஒரு சர்ச்சை இருக்கின்றது. என்ற தலைநகரம் எண்டுகின்ற போது அங்கு அரசியல் சம்பந்தப்படுகின்றது, பாலிட்டிக்ஸ். உதாரணமாக மக்கா எங்களுடைய தலைநகரம் என்றால் மக்கால் அரசியல் தலைவர் அங்கீக்கணும். தலைநகரம் ஒரு அரசியல்வாதியோடு அரசியல் சிந்தனையோடு வருகின்ற விடயம். மக்காவுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, மதீனாவுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, ஜெருசலத்துக்கும் ஜெருசலம் பாலிட்டிக்ஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இதை மேற்கத்தியவர்கள் தான் அரசியலாக மாற்றி, யுத்தமாக மாற்றி, சிலுவை யுத்தமாக மாற்றி தற்போது புதிய உலக ஒழுங்கிலே ஜெருசலம் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம் இந்த ஷியா சுன்னி பிரச்சனை. ஹமாஸ் சுன்னி, ஹிஸ்புல்லா ஷியா. எனவே இந்த ஷியா சுன்னி பிரச்சனை இங்கு நுழைந்தது. அதுக்கு பின்னால் ஒரு பக்கத்தில் ஈஜிப்ட், கட்டார், சவுதி அரேபியா, உரானி. அடுத்த அணி நீங்கள் பார்க்கலாம் ஹிஸ்புல்லாவுக்கு பின்னால் ஈரான், ஜெமன், ஹூதி படைகள். அதே நேரம் எல்லை நிர்ணய பிரச்சினை. சீரியாவிலே ஒரு பகுதியை இஸ்ரவேல் தான் முழு நாட்டையும் கைப்பற்றி முஸ்லிம் நிலத்தை பறித்திருக்கின்ற நிலையில் மேலும் அதை நில விஸ்தரிப்பு செய்கின்றது. ஒவ்வொரு நேரமும் இந்த எங்களுடைய இஸ்ரவேல் பிரைம் மினிஸ்டர் எல்லைகளுக்கு சென்று இப்படி தான் பார்ப்பார் அவர்.
இன்னும் என்ற நாட்டை கிரேட் இஸ்ரேல் எக்ஸ்டெண்டட் இஸ்ரேலை எவ்வாறு கொண்டு வருவதென பார்ப்பார். அந்த அளவுக்கு முஸ்லீம் உலகம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றதை காண முடியும். அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், தொடர்ச்சியான முஸ்லிம் உலகத்தின் தோல்வி, தலைமைத்துவத்தில் தோல்வி, அரசியல் சிந்தனைகளில் தோல்வி, ஒற்றுமையில் தோல்வி, போராடுவதில் தோல்வி, இப்படி பல தோல்விகளை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். பின்னால் நாங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு கட்டத்திலே உங்களுக்கு தெரியும், அல் ஜசீராவில் ஒரு டாக்குமெண்ட் இருக்கின்றது, லைன்ஸ் ஆஃப் த சாண்ட், எஸ்பி ஸ்கைஸ் அண்ட் பிகாட். அதோட சம்மந்தப்பட்ட எபிசோட் 1, எபிசோட் 2, அல் ஜசீரா வேர்ல்டு நீங்கள் அடித்து பார்த்தால் விளங்கும். லைன்ஸ் இன் த சாண்ட் 3 டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றது. அதை பார்த்தால் இந்த காலனித்துவம், எஸ்பி பிரித்தானியாவின் ஒரு மேஜர் ஜெனரல், மிலிட்ரி ஜெனரல், பிரான்சின் மிலிட்ரி ஜெனரல், இவர்கள் மத்திய இலக்கில் பிரிப்பு, நிலப்பிரிப்புகளை கொண்டு வரது எப்படி என்று அழகான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கின்றது, தேடி பாருங்கள். எனவே இந்த பிரித்தானியாவின் காலனித்துவம் எவ்வாறு இந்த மத்திய இலக்கை உருமாற்றியது என்பதை நாங்கள் பார்ப்போம். அதே நேரம் இந்த முஸ்லிம் உலகத்திலே ஒரே போராட்டம், ரைட், எல்லா இடங்களிலுமே போராட்டம், அமைதியாக வாழுதல் என்பதை பற்றி, சமாதானமாக வாழுதல் என்பதை பற்றியும், யுத்தமில்லாத வாழ்க்கை என்பதை பற்றியும் நாங்கள் தனியாக ஒரு அத்தியாயத்திலே பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், எனக்கு வெலிகமையிலே பாரி மௌலவிமார்கள், எங்கள் ஊர் வெலிகமை தான் அந்த மௌலவிமார்களை உருவாக்குற ஒரு ஃபேக்ட்ரி பாரி. நபிகள் நாயகம் யுத்தம் செய்தார் எனக்கு படித்தந்தார்கள். நபிகள் நாயகம் யுத்தம் செய்தார், உஹது யுத்தம், கந்தக் யுத்தம், அஹலி யுத்தம், இப்படி நபிகள் நாயகம் யுத்தம் செய்தார். உண்மையிலே அந்த விளக்கத்தை நான் எனது யூடியூபிலே சொல்லுகின்றேன். நபிகள் நாயகம் யுத்தம் செய்யவில்லை, அவர் ஒரு சமாதான பிரியர். உலகத்திலே சமாதானத்துக்கு மிகவும் அழுத்தம் கொடுத்த ஒருவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும், கபத்துல்லாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருக்கின்ற போது ஹப்பாத் இப்னு ஹரப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து நபிகள் நாயகத்திடம் இவர்களுக்கு சாபம் செய்யுமாறும் எல்லாவிடம் துவா கேட்குமாறும் தமக்கு நிவாரணம் தேவை என கூறியதற்கு ஹப்பாதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சன்னாவிலிருந்து ஹலரமௌத் வரை மக்கள் பயமின்றி போவார்கள். அப்படி ஒரு காலம் வரும், பொறுமையாக இருங்கன்னு தான் சொன்னதை அல்லாமல் யுத்தம் செய்யவில்லை. ஆஸ் அ பர்சன், நபிகள் நாயகம் ஆஸ் அ பர்சன், நபிகள் நாயகம் ஆஸ் அ டீம், ஹமாஸ் இஸ் அ டீம், நபிகள் நாயகம் ஆஸ் அ டீம் யுத்தம் செய்யவில்லை. எனவே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு அரசியல் ஆட்சிக்கும், எக்கனாமிக்ஸ் மினிஸ்ட்ரிக்கும், ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கும், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இஸ்லாமிய ஆட்சி அமைக்கப்பட்டது மதீனாவிலே. அந்த இஸ்லாமிய ஆட்சியிலே அந்த இராணுவ பிரிவு தான் அந்த யுத்தம் செய்ததை அல்லாமல் நபிகள் நாயகம் யுத்தம் செய்யவில்லை என இந்த இடத்துல நான் தெளிவாக கூறுகின்றேன். எனவே அந்த காலங்களிலே எங்களுக்கு இஸ்லாம் படித்ததெல்லாம் பச்சைப்போய் எல்லாம் இல்லை, ஒரு நல்ல ஒரு விளக்கம், அறிவுபூர்வமான விளக்கம் கிடைக்கவில்லை எல்லா இடத்துலையும். எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை படிக்கின்ற போது மிக தெளிவாக கற்பித்தல் வேண்டும். என்றால் ஹுஸ்வத்துல் ஹசனா, நான் ஏற்கனவே ஒரு அல்குரான் வசனத்தை காட்டினேன், நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. நான் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற போது அந்த எக்ஸிபிஷன், ஸ்ரீலங்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் எக்ஸிபிஷன் ஒன்று இருந்தது. அதிலே அந்த மாணவர்களுக்கு இந்த யுத்தங்களை பற்றி ஒரு மௌலவி, சலவி மௌலவி சொன்னால் இந்த யுத்தங்களை பற்றி ஒரு கார்ட்டூன் ஒன்று எழுத சொல்லி, அப்போது ஒரு சகோதரர் இருந்தார். அவர் சொன்னார், என்னத்துக்கு இப்போ யுத்தம் ஒன்றும் இல்லை, அந்த பழைய யுத்தமெல்லாம் தேவையில்லாத யுத்தங்கள் நடந்திக்குது, அதெல்லாம் இப்போ எங்களோட பிள்ளையிலே படிப்பிக்க தேவையில்லை, எங்களோட ஸ்கூலில் படிப்பிக்க தேவையில்லைன்னு ஒரு ஆள் சொன்னார். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த சில சர்ச்சைகளை, இந்த பழைய வரலாற்றிலே தேவையில்லாமல் யுத்தங்கள் நடந்திருக்குது, அதெல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கு யுத்தங்கள் எல்லாம் படிப்பிக்க வேணும், நாங்கள் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு. அதாவது ரசூல்லாவோட சீரா அவருக்கு விருப்பம் இல்லை. அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், நபிகள்லாம் யுத்தம் செஞ்சாருன்னு சொன்னால் அந்த தன்மை வரும், அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல நான் அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். அப்போ அங்கே சலவி மௌலவி சொல்கிறாரு, யுத்தத்தை பற்றி நபிகள்லாம் செஞ்ச யுத்தங்களை பற்றி பேசுங்க ஸ்டேஜில். இவர் சொல்கிறாரு மகானுக்கு பேச வானாண்டு. லெப்ப சொல்கிறாரு, சலஃபி முல்லா சொல்கிறாரு, நபிகள் நாயகம் செய்த யுத்தங்களை பேசுங்கள். விளங்கிக்கொள்ளணும் இந்த பிரச்சனையை.
பாப்பக்காரன் சொல்கிறார், மகனுக்கு அந்த டாபிக் எடுக்காத, வேறு டாபிக் எடு, அந்த யுத்தமெல்லாம் நாங்கள் பேச தேவையில்லைண்டு. அப்போ நான் நிற்கிறேன் அந்த கமிட்டியில், அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் நானும் ஒரு ஆள். ஏன்னா நான் தான் கெலானி ஹவுஸ்ண்டு அந்த ஹவுஸை லீட் பண்ணினேன். பிறகு நான் அவருக்கு அழகாக விலம் கொடுத்தேன், நபியெல்லாம் யுத்தம் செய்யலைண்டு. அப்போ அவர் புஸ்தகத்தை தூக்கி காட்டினார், இவ்வளோ யுத்தம் நடந்துக்கேண்டு. இந்த யுத்தம் பத்ர் யுத்தம், முஹுது யுத்தம், கந்தக் யுத்தம் நடந்திருக்குதுண்டு. நபிகளாம் செய்யலைன்னு சொன்னேன். அப்போ இவர் அங்கேட்டு இந்த சலஃபி மௌலவி லெப்பை சொல்கிறாரு, அது எப்படி உங்களுக்கு சொல்லலைங்க, இத்தனை யுத்தம் நடந்து தான் நிற்குதுண்டு. நான் சொன்னேன், அதெல்லாம் டெஃபினிஷன், இதுதான் டெஃபினிஷன் உண்டு. அழகாக அறிவுபூர்வமாக ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்தேன். அங்கே சலஃபி மௌலவியும் பாயப்பத்தினார், இவரும் பாயப்பத்தினார். எனவே இந்த அறிவியல் சிந்தனை, முஸ்லீம் இன்டலெக்சுவல்ஸ் வியூ, டாக்டர் எம்ஆர்எம் இம்பேக்ட், டாக்டர் எம்ஆர்எம் எக்ஸ்பிளனேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இலங்கை முஸ்லீம் சமூகத்துக்கு. அதே நேரம் இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம்தான், இஸ்லாத்திலே அரசியல் இல்லை, இஸ்லாத்திலே பொருளியல் இல்லை, இஸ்லாத்திலே சட்டம் இல்லை. அப்போ இஸ்லாத்தில் காதிக்கோட்டை எப்படி வருது? இஸ்லாத்தில் அரசியல் இல்லை என்றால் எக்கனாமிக்ஸ் வராது, சட்டம் வராது, சிஸ்டம் வராது, லோ வராது, ரூல் ஆஃப் லோ வராது. அப்போ முதலாவது வினைக்கொள்ளணும், இஸ்லாத்தை எந்த கண்ணோட்டத்தில் விளங்குறது? இஸ்லாத்தை மதமாக விளங்கினால் பாரிய ஒரு சர்ச்சை இருக்கின்றது. இஸ்லாத்தை ஒரு அறிவியல் சிந்தனையாக, இஸ்லாத்தை ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தமாக, இஸ்லாத்தை வாழ்க்கை முறையாக ஏ டு இசட் அதுக்குள் இருக்கின்றது. எனவே அரசியல் இருக்கின்றதா இல்லையா, அது ஒரு வாதம். பிறகு இஸ்லாத்திலேக்கு அரசியல் வானான்னு சொல்லி ஒரு குரூப், சூஃபிசம், தப்லீக் ஜமாத், வஹாபி சலஃபிசம், தௌஹீத் ஜமாத். அரசியல் வேண்டாம், கிலாஃபா வேண்டாம், தலைவர் வேண்டாம், யாருக்கு கீழே சரி இருந்துட்டு போகும் என்ற ஒரு அமைப்பும், தலைமைத்துவம் வேண்டுகின்ற குழப்பவாத இயக்கங்கள், இஹ்வான் ஜமாத் இஸ்லாமி, எந்த ஒரு கண்ணோட்டமும் இல்லாமல், எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல், எந்த ஒரு புத்தகம் இல்லாமல் இஸ்லாமிய அரசியல் பேசிய இயக்கங்கள், இஹ்வான்களும் ஜமாத் இஸ்லாமிகளும், தாலிபான்களும். 3 தாலிபான்கள், இஹ்வான்கள், ஜமாத் இஸ்லாமி. அதே நேரம் அரசியல் தேவைன்னு சொல்லி புத்தகங்களோடு, பழைய ஆர்த்தடாக்ஸ் எக்ஸ்பிளனேஷனோடு வருகின்ற ஹிஸ்புத் தஹ்ரீர், தகியுத்தீன் ரப்பானி சிந்தனைகள், இதில் அனைத்திலுமே பாரிய சர்ச்சைகள் இருக்கின்றது என நான் உங்களுக்கு முன்னால் ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன். எனவே முஸ்லிம் உலகம் தொடர்பான சிந்தனை போக்கு, அரசியல் சிந்தனை போக்கு, அதே நேரம் மௌலிமார்கள் இஸ்லாத்தை குழப்புவது என்பது வேற விடயம். ஏண்டா பிரிட்டிஷ்காரனுக்கு மௌலிமார் தான் தேவை, சல்லி கொடுத்தா வேண்டியோடு செய்வாங்க. யூனிவர்சிட்டியில் படித்தவர்களே குழப்பவாதிகளாக மாறினால் அந்த முஸ்லிம் சமூகத்தை வழிகாட்டுவது யார்? பல்கலைக்கழகத்திலே படித்தவர்களே குழப்பவாதிகளாக மாறினால் அறிவியல் சிந்தனை என்றால் என்னான்னு தெரிய, ஒரு கொத்துபாத தெரிய, ஒரு குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க தெரிய, ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் ஒன்று செய்யுங்கன்னா தெரிய, இந்த பிரச்சனை அனலைஸ் பண்ணுங்கண்டா தெரிய, பள்ளி வாசல் எப்படி நிர்வகிக்கணும்னு தெரிய, ரைட்? ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு ஃபிர்னாஸ் தெரிய, ரைட்? இஸ்லாமிய வரலாற்றிலே மாபெரும் ஒரு விஞ்ஞானி ஃபிர்னாஸ். ஃபிசிக்ஸ் டீச்சர் அவர் கிராஃப்ட், அந்த விமானத்தை தொடர்பான கற்பித்தலை அவர் செய்கின்றார். இப்படி ஃபிர்னாஸ் என்ற ஒரு இஸ்லாமிய அறிஞர் இருப்பது அவருக்கு தெரியா. இப்படி முஸ்லீம் உலகம் தெளிவான மேற்கத்திய கல்வியிலே முழுக்க முழுக்க செலவு செய்யப்பட்ட, ஆங்கிலம் பேசினால் படித்தவர்கள் நினைக்கின்ற, கோட்டையும் டையையும் போட்டால் கல்வி கற்றவர்கள் நினைக்கின்ற, அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒரு அவர் வாழ்க்கையில் செலவழிக்காத, முஸ்லீம் சமூகம் தொடர்பான எந்த ஒரு உணர்வும் இல்லாத, முஸ்லீம் உலகம் தொடர்பான எந்த ஒரு உணர்வும் இல்லாத டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், லெக்சரர்ஸ், ஈவன் காதி ஜட்ஜஸ், பட்டும் மோசமான காதி ஜட்ஜஸ் டீம், அதுக்குள்ளே நான் போய் அவர்களை திருத்த போய் அவர்களுக்கு கோபம் வந்த விதங்கள், ஓகே நல்லவர்களுக்கு வருவதில்லை, வந்தால் நிற்க விடுவதில்லை, இப்படி பாரிய பிரச்சனைகளோடு முஸ்லீம் உலகமும் இலங்கை முஸ்லீம்கள் போய்கொண்டிருக்கின்றது. எனவே இங்கு நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், வரலாறு. அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவது போல வரலாறு மிக முக்கியமானது. ஒவ்வொரு சமூகமாக்குள்ள வரலாற்றை சுமந்திருக்கின்றது. நபிமார்களின் வரலாறு தேவை. அங்கே நபி என்றா யார், ரசூல் என்றா யார்?
சரியான விளக்கம் வரவில்லை, இன்னும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதிலே நான் ஒரு கலந்துரையாடல் நான் செய்வேன். ஐ வில் டூ மை பார்ட். அதே நேரம் ரசூல்லாவுடைய அந்த 6ஆம் நூற்றாண்டிலிருந்து சஹாபாக்களின் ஆட்சிப்பகுதி, உமையாக்களின் ஆட்சிப்பகுதி, அப்பாசியாக்களின் ஆட்சிப்பகுதி தொடங்கி அவ்வாறே உஸ்மானி சாம்ராஜ்யம் வரை உஸ்மானி சாம்ராஜ்யம் எவ்வாறு வீழ்ச்சி அடைந்தது இதை பற்றியும், உஸ்மானி சாம்ராஜ்யத்தில் மேற்கத்தி ஊடுருவல் எவ்வாறு ஏற்பட்டது, உஸ்மானி சாம்ராஜ்யத்தில் இயக்க ஊடுருவல் எவ்வாறு ஏற்பட்டது, உஸ்மானி சாம்ராஜ்யத்தில் வஹாபிசம் எந்த ஆபத்தான பணிகளை அட்டகாசங்களை செய்தது, இவைகளையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளல் வேண்டும். அதே நேரம் நாங்கள் இன்னொரு தலைப்பிலே தனியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் டேவிட் பெங்கோரியன். சில ஆளுமைகள் உங்களுக்கு தெரியும், ஜியோனிசம், யூதர்கள் என்பது வேறு, ஜியோனிசம் என்பது வேறு, மார்க்சிசம் என்பது வேறு, கம்யூனிசம் என்பது வேறு. மார்க்சிசம் இஸ் எ லிட்ரேச்சர், இந்த தாள் எழுதி கார்ல் மார்க்ஸ் எழுதினது. கம்யூனிசம் என்பது ஆயுதம் தூக்கி போராடி இரத்தத்தால் ஆட்சி அமைப்பது, அந்த போராட்ட சிந்தனை தான் கம்யூனிசம். அதே போல யூதர்கள், முஸ்லீம் சமூகத்தோடு சேர்ந்து போகிற யூதர்கள் இருக்கின்றார்கள். ஐரோப்பாவில் நாங்கள் கண்டோம். தற்போதைய நெதன்யாஹுக்கு எதிரான யூதர்கள் இருக்கின்றார்கள். தே ஆர் புக் ஆஃப் த பீப்பிள், அந்த புத்தகத்தின் மக்கள். காசா மக்களுக்கு சேர அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற யூதர்கள் இருக்கின்றார்கள். நிறைய அமெரிக்காவில் இந்த நோமன் சோம்ஸ்கி, அதே மாதிரி நிறைய யூதர்கள், சிந்தனையாளர்கள், விரிவுரையாளர்கள், பப்ளிக் ஸ்போக் பர்சன் நிறைய இருக்கின்றார்கள். இந்த யூதர்களின் சதிகளை, அதாவது ஜியோனிச வாதிகளின் சதிகளை யூதர்கள் பேசுகின்றார்கள். எனவே இந்த டேவிட் பெங்கோரியன், அந்த பரம்பரையில் வந்த நெதன்யாஹு, வாமங்கஸ், இவர்களை பற்றியும், இந்த பெல்ஃபோர்ட் டிக்ளரேஷன், ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்த பெல்ஃபோர்ட், அந்த டிக்ளரேஷன் எப்படி இந்த இஸ்ரவேலை உருவாக்கியது, ஐக்கிய நாடு சபை எப்படி அங்கீகரித்தது, இது தொடர்பான ஒரு நிகழ்ச்சியையும் ஒரு சொற்பொழிவையும் நான் உங்களுக்கு முன்னால் ஆற்ற இருக்கின்றேன். அதற்கு பிறகு பார்க்கலாம், நாங்கள் யுனைடெட் நேஷன், இந்த ஐக்கிய இராச்சியத்தோடும் பிரிட்டிஷ் இம்பீரியலிசத்தோடு சேர்ந்து எவ்வாறு இந்த ஜெருசலத்தை அங்கீகரித்தது. ஜெருசலத்தை அங்கீகரித்து பூர்வீக பாலஸ்தீன மக்களுக்கு குறைந்த நிலப்பகுதியையும் கூடுதலான நிலப்பகுதியையும் எவ்வாறு இஸ்ரவேலியர்களுக்கு யூதர்களுக்கு வழங்கியது, அதற்கான ஃபவுண்டேஷன் என்ன, இது பற்றியும். எனவே ஐக்கிய நாடுகள் சபை நீதியான பணியை அங்கு ஆற்றவில்லை என்பதையும் அது தனியாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அதே நேரம் ஏற்கனவே சொன்னது போல யூகே பிரிட்டிஷ் கொலோனியலிசம் முஸ்லிம் உலகத்துக்கு ஆற்றிய அநியாயங்கள், இந்தியன் சப்கான்டினென்ட்டில் ஆற்றிய அநியாயங்கள், ஈவன் இலங்கை எவ்வாறு சுரண்டப்பட்டது, இலங்கைக்கு என்ன பங்களிப்பு கிடைத்தது, இதையும் நாங்கள் இந்த பிரித்தானிய காலனித்துவத்தை தனியாக பேசவிருக்கின்றோம். அதே நேரம் நான் எனது ஐரோப்பா வாழ்விலே நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்ட ஒருவன், ஹிட்லர் ஏன் ஜூசரை கொண்டான் என ஒரு யூதரை தேடினேன். இதை மற்றவர்கள் சொல்வதை விட உதாரணமாக இடி அமீனை பற்றி பிரித்தானிய புத்தகவியலாளர்கள் சொல்வதும், திப்பு சுல்தானை பற்றி இந்திய ஆய்வாளர்கள் சொல்வதையும் நம்ப முடியாது. எனவே இந்த ஹிட்லர் யூதர்களை ஏன் கொன்றான் என முழு லண்டனிலும் நான் தேடினேன். அப்போது நான் குரோலியில் இருந்தேன். லேன்லி கிரீன் ஹாஸ்பிட்டல்லே என்னை டாக்டர் வந்து அழைத்து செல்கின்ற போது ஒரு டயலாக், அந்த யூகே சிஸ்டத்தில் டாக்டர் வந்து கூட்டிக்கொண்டு போவான். அந்த நேரம் அந்த டாக்டர் என்னோட மிக நெருங்கமாக பழகி தனக்குள்ள வைத்திய சேவையை வழங்கிவிட்டு கலந்துரையாடல் ஆரம்பித்தார். ஒரு என் பிஸ்னஸ் கார்டு ஒன்றை கொடுத்தேன். மிச்ச சந்தோஷமாக உறவுகள் வளர்க்கப்பட்டது. பிறகு அந்த டாக்டர், பெண் டாக்டருக்கும் தந்தை ஜெர்மனியில் யூதர் கன்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்தவர்கள். ஜெர்மன் நாசிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அந்த பெண், இந்த டாக்டரின் தந்தை. அழகான விளக்கம் ஒன்றை தந்தார், ஏன் யூதர்களை ஹிட்லர் கொலை செய்தார். அந்த யூதர்கள் செய்த அநியாயத்தை அந்த யூத பெண் சொன்னார். அன்று எனக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவு கிடைத்தது. இந்த யூதர்கள் எந்த ஆபத்தானவள், அந்த பெண் நீதியான ஒரு டாக்டர். ஏண்டா ஒன்று, அவர் ஜெர்மனியில் இல்லை, தற்போது யூகேயில் இருக்கின்றார். 2,
சில நேரம் பேரண்ட்ஸோட நிலைப்பாடும் குழந்தைகளின் நிலைப்பாடும் வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது, பிகாஸ் ஆஃப் கிராஸ் கல்ச்சர். எனவே அந்த பெண் நீதியான ஒரு விளக்கத்தை தந்தால் அது தெளிவாக இருந்தது எனக்கு. யூதர்கள் எந்த ஆபத்தானவர்கள் என்பதால் தான் ஹிட்லர் அவர்களை சரமாரியாக கொலை செய்ததையும் அதற்கான எந்த ஒரு மனிதநேயத்தையும் காட்டாமல் அந்த கதை முடிந்ததையும் நாங்கள் பார்க்கலாம். ஹிட்லர் அண்ட் யூதர்கள். அதே நேரம் இன்னும் ஒரு தலைப்பிலே நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றோம். அமெரிக்கா வரலாறு தொடக்கம் அமெரிக்கா ஜனாதிபதி முஸ்லிம் உலகத்துக்கு செய்த அநியாயம், காதா மக்களுக்கு செய்த அநியாயம், இதை நாங்கள் தனியாக பேசுவோம். இந்த வீடியோவை நான் முடிக்கவிருக்கின்றேன். அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலக ஒழுங்கு. இது தற்போதைய இந்த ட்ரம்ப் கான்டெக்ஸ்ட், ட்ரம்ப் 2, ரைட், நிறைய ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்று இருக்கின்றது நிறைய இடங்களிலே. ஈவன் யூகேயிலே கூட ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அதே போல் நீங்கள் பார்க்கலாம் ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த ட்ரம்பின் பதவியேற்பு வைபவத்தோடு பின்னால் இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், எலன் மஸ்க் இருந்தார். எலன் மஸ்க் அரசியலுக்கு வர வாய்ப்புள்ளது என்பதற்கான நிறைய அறிகுறிகள் இருக்கின்றது. அதே நேரம் அமேசான் சேர்மன், இந்தியாவிலிருந்து பிறந்த அந்த கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, அதே நேரம் ட்ரம்பின் தற்போதைய உப ஜனாதிபதியின் மனைவி இந்தியா, ரைட், அங்கால பைடனின் சார்பாக போட்டியிட்ட கமலா ஹாரிஸ், இந்தியன் ஒரிஜின். இங்கே பார்க்கலாம் ஐரோப்பாவிலே பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் வெளியேறிய அந்த இந்திய வம்சாவளியில் வந்த சீக் இனத்தைச் சேர்ந்த அந்த இந்திய பிரைம் மினிஸ்டர் யூகேல. தற்போது ஐக்கிய ராஜ்யத்தில் யூகேலே லேபர் பார்ட்டி சேர்மன் ஒரு லேடி, ஷீஸ் ஃப்ரம் ஆப்பிரிக்கா. நீங்கள் பார்க்கலாம் நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது லண்டனிலே, அந்த இந்தியா ஷீக் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது. முழு மிட்லீஸும் இந்தியா கேரளா, இந்தியா தமிழ்நாடு, இந்தியா குஜராத் மக்களால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவிலே எல்லா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, எல்லா ஐடி இண்டஸ்ட்ரி இந்தியர்களின் கையில் இருக்கின்றது. அமெரிக்காவிலே அது இந்தியர்களின் கையில் இருக்கின்றது. அமெரிக்காவிலே நிறைய ஸ்டேட்ஸ், சின்ன சின்ன இந்தியா அமைப்பிலே ஒரு இந்தியாவை அமெரிக்காவில் காணலாம், ஒரு இந்தியாவை லண்டனில் காணலாம். இப்படி பாரிய ஒரு ஆக்கிரமிப்புண்டு அங்கு இருப்பதையும் அவர்கள் எல்லா இடங்களிலும் முஸ்லிம் சமூக தொடர்பான சதித்திட்டங்களை தீர்ப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஜனாதிபதி இருக்கின்ற போது வைஸ் பிரசிடென்ட் என்பது ஷெடோ பிரசிடென்ட். அப்போ இப்போக்கே ஜனாதிபதிக்கு அடுத்த நெக்ஸ்ட் சக்சஸர் இப்போதைய வைஸ் பிரசிடென்ட். அந்த வைஸ் பிரசிடென்டின் மனைவி ஒரு இந்தியன் பிரஜை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியா எவ்வாறு இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய ஒழுங்குகளே பங்கெடுக்கின்றது என்பதை அமெரிக்கன் கான்டெக்ஸ், யூகே கான்டெக்ஸ் இதில் நான் உங்களுக்கு பேசவிருக்கின்றேன். அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம் இந்த உக்ரைன் வார், ரஷ்யாவின் நிலைப்பாடு. இந்த ட்ரம்பின் வருகைக்கு பின்னால் புதிய சிந்தனை போக்கு, சைனாவின் சிந்தனை போக்கு. ட்ரம்பின் வருகைக்கு பின்னால் முஸ்லிம் உலகத்தில் இருக்கின்ற ஒரு அச்சம், பேரனோயா. ட்ரம்பின் வருகைக்கு பின்னால் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், மெக்சிகோ பார்டர் இஷ்யூ. உங்களுக்கு தெரியும், ட்ரம்பின் வருகைக்கு முன்னாலேயே ஜஸ்டின் ட்ரூடோ கனேடிய பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா செய்தது. ஏனென்றால் கனடாவிலே பாரி இன்டர்னல் கிரைசிஸ் இருக்கின்றது. கனேடிய பிரைம் மினிஸ்டருக்கும் ட்ரம்புக்கும் எந்த வகையிலும் அரசியல் ஒவ்வாமை இருப்பதால் பாரி ஒரு அழுத்தம் அங்கு செலுத்தப்படவிருந்தது. எனவே தன் தோல்வியை ஏற்கனவே விளங்கி கொண்ட ஜஸ்டின் ட்ரூடோ கனேடிய பிரைம் மினிஸ்டர் தான் மக்களால் ஒதுக்கப்பட முன்னாலேயே பதவியிலிருந்து வெளியேறியதை நீங்கள் காணுவீர்கள். எனவே இந்த ட்ரம்ப் இம்பேக்ட், ட்ரம்ப் 2.0, இந்த இம்பேக்ட் தனியாக பேசப்படக்கூடிய விடயங்கள். இன்று வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்லே அவர் கதைத்த உரை, அந்த கதையிலே இருக்கின்ற அமெரிக்க வெறித்தனங்கள்,
அமெரிக்க தேசியவாத போக்குகள், அறிவீனமின்மையான சிந்தனை போக்குகள், பாலஸ்தீன மக்கள் நிலத்தை பறிப்பதற்கான டிக்ளரேஷன் சிக்னேச்சர் பண்ணியது, ஜெருசலம் தலைநகரமாகவே தொடர்ந்து இருக்க உள்ள வாய்ப்புகளையும் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ட்ரம்ப் டைலமா, ட்ரம்ப் கிரைசிஸ், ட்ரம்ப் கேட்டாஸ்ட்ராஃபி, இவ்வாறு நாளுக்கு நாள் பேசுவதற்கு நிறைய தலைப்புகள் இருக்கின்றது. எனவே இந்த 5 வருடம் ட்ரம்பின் இன்னும் இருக்கிற 5 வருடம் அது எவ்வாறு முடியும் என்பதை ஒரு கவலையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு கூட ஒயிட் ஹவுஸுக்கு முன்னால் ஒரு அட்டார்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் அங்கத்தவர்களும் அந்த நாட்டில் பிறந்த மக்களும் ட்ரம்புக்கு எதிராக, ட்ரம்பின் சட்டங்களுக்கும் முடிவுகளுக்கும் எதிராக, கையொப்பம் இடப்பட்ட அவங்களுக்கு எதிராக புரட்சி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஸோ இங்கு காட்டுத்தீ கலிஃபோர்னியாவில் பரப்பியது மட்டுமல்ல, ட்ரம்ப் தீ பரவிக்கொண்டிருப்பதையும் ஒரு சர்வதேச சக்தி வாய்ந்த ஒரு நாட்டின் தலைவர் வெறுப்பாக ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவது, அதில் எந்த ஒரு அறிவுபூர்வம் இல்லாமல் கரடு முரடாக ஒரு அயோக்கியத்தனத்தாலும் ஒரு கவர்ச்சிகரம் இல்லாத ஒரு சுமூகம் இல்லாத ஒரு நகர்வையும் நகர்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் வேதனையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அமெரிக்காவிலே ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இருக்கின்றது, அறிவிலே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றது, முழு உலகத்திலும் உள்ளவர் புத்திஜீவிகள் அந்த நாட்டில் வாழுகின்றார்கள். அப்படி இருந்தும் அறிவுபூர்வமாக மனிதநேய ரீதியாக நாகரிகமாக நடக்கின்ற ஒரு தலைவரை அந்த நாடு பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூறி இன்று இந்த 2வது பகுதியை நான் முடித்துக்கொள்கின்றேன். எனவே இன்றைக்கு டே 1 காசா 1, டே 1 காசா 2, அதாவது டே 14, இன்றைக்கு டே 14 14ஆம் நாள் எனது சொற்பொழிவு காசா 1 காசா 2. எனவே இந்த காசா 1 காசா 2 தொடர்ந்து போகும். சுமார் ஒரு 10 வகுப்புகளை நான் இதுக்கு எடுக்கலாம் நினைக்கின்றேன். 10 கலந்துரையாடல், 10 டாக்ஸ். இது சம்பந்தமான தனித்தனியாக இன்று நான் இந்த அவுட்லைன் நான் எதை பேசப் போகின்றேன் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான். நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். எனவே நான் விளங்கியிருக்கின்றேன் என்பதல்ல பாயிண்ட். அல்லாஹ் வெலிகமையில் பிறந்த எனக்கு, வெலிகமை ஜாகிராவில் படித்த எனக்கு பேராதனை பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளர் பதவி, கொழும்பு பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், ரஜரட்ட பல்கலைக்கழகம், பிளானிங் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதோட மாலைதீவிலே சகல நிறுவனங்கள், ஐரோப்பிய வாழ்விலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி ரிசர்ச் என்கேஜ்மெண்ட், லண்டன் ஸ்கூல், லண்டன் காலேஜ், அதே நேரம் ஸ்கூல் ஆஃப் ஆஃப்ரிக்கன்டல் ஸ்டடீஸ், அந்த லண்டன் ஹப் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அங்கே முழு உலகத்திலே மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ஆப்பிரிக்காவிலே எல்லா நாடுகளிலேயும் நண்பர்கள், லாட்டின் அமெரிக்காவில் எல்லா நாடுகளிலேயும் நண்பர்கள், நான் வேலை செய்த சர்வதேச இயக்கங்கள் முழு உலகத்திலேயும் இருக்கின்றது. அதே நேரம் எம்பசி, டிப்ளமேட்டிக் மிஷன், யூரோப்பியன் யூனியன் ஆஃபீஸர்ஸ், இன்டர்நேஷ்னல் லீடிங் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் திங்க் டேங்க், அதே போல் விமென் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகளும், அகதியாக வந்தவர்கள், பணக்காரர்கள், செல்வாக்குள்ளவர்கள், புத்திஜீவிகள், பாகிஸ்தானில் பெரும்பாலானவர்கள், பங்களாதேஷ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹப், இப்படி இந்த முஸ்லீம் உலகமும் மேற்கத்திய உலகத்தையும், ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, அதே போல் ஈஸ்ட் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த எல்லா நாடுகளையும் சேர்ந்து அங்கு குவிந்திருக்கின்ற சிந்தனை போக்கை எங்களுக்கு அங்கு அறிய முடிந்தது. இலங்கை முஸ்லிம்கள் அங்கே மദ്രസാக்களை நடத்தினார்கள், நாங்கள் பாரிய சிந்தனைகளை தேடினோம், அதில் வெற்றி அடைந்தோம் என கூறி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். எனவே காசா 1, 2, 3, 4 இப்படி ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் என்பதை அதை எனது யூடியூப் தளங்களிலும் ஃபேஸ்புக் தளங்களிலும் K2 கான்ஃபரன்ஸ் அதிலே பெற்றுக்கொள்ள முடியும் என கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவேறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.